வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த விரிவான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ரிசர்வ் வங்கியோட சமீபத்திய செயல்பாடுகள், அப்புறம் நம்ம இந்தியாவோட மாறி வரும் நிதி பழக்க வழக்கங்கள், சில முக்கியமான வங்கி நகர்வுகள், இது போக சில சுவாரஸ்யமான நடப்பு நிகழ்வுகள் பற்றியும் பேச போறோம். இது சம்பந்தமா சில குறிப்புகளும் ஆய்வு தரவுகளும் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, இதுல இருந்து முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அதான் நம்ம நோக்கம். அதாவது ரிசர்வ் வங்கியோட தற்போதைய நிதி ஆரோக்கியம், அது எப்படி இருக்கு, பணம், ரொக்கம் மற்றும் டிஜிட்டல் எப்படி பயன்படுத்தப்படுது, வங்கித்துறையில என்ன நடக்குதுன்னு ஒரு தெளிவான சித்திரத்தை பெற முயற்சிப்போம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல் விஷயமே ரொம்ப முக்கியமானதுன்னு தோணுது. ரிசர்வ் வங்கியோட இருப்பு நிலை குறிப்பு, அதாவது பேலன்ஸ் ஷீட் கணிசமா வளர்ந்திருக்கு. மார்ச் 31, 2025 நிலவரப்படி அதோட மதிப்பு 76.25 லட்சம் கோடி. இது போன வருஷம் 70.47 லட்சம் கோடியா இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 8.21% வளர்ச்சி ஒரே வருஷத்துல. இது சாதாரண விஷயம் இல்லையே. இதுக்கு என்ன அர்த்தம்? பொருளாதாரத்தை வழி நடத்துறதுல, அதை ஸ்திரப்படுத்துறதுல ரிசர்வ் வங்கியோட பங்கு எவ்வளவு முக்கியமானது, அதுவும் பாருங்க, தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறது தெளிவா காட்டுது. இந்த பெரிய வளர்ச்சிக்கு பின்னாடி சில முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ரிசர்வ் வங்கியோட தங்க கையிருப்பு மதிப்பு. அதாவது அவங்க வச்சிருக்கிற தங்கத்தோட மார்க்கெட் வேல்யூ 52.09% அதிகரிச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய ஏற்றம். அதே மாதிரி அவங்க உள்நாட்டுல பண்ற முதலீடுகளும் 14.32% உயர்ந்திருக்கு. ஆனா வெளிநாட்டு முதலீடுகள்ல வளர்ச்சி கொஞ்சம் மந்தமாத்தான் இருக்கு. வெறும் 1.70% தான். இதுக்கு உலக அளவுல நிலவர சில பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகள் ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓஹோ, தங்க கையிருப்பு பத்தி சொன்னீங்க. அது சுவாரஸ்யமா இருக்கு. அத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா அப்புறம் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வருமானம் செலவு கணக்க பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியோட மொத்த வருமானம் பாத்தீங்கன்னா 3.38 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. இது போன வருஷத்தோட ஒப்பிடும்போது சுமார் 23% அதிகம். அதே நேரம் செலவுகளும் 69,714 கோடியா உயர்ந்திருக்கு. இது ஒரு 8% அதிகரிப்பு. வருமானம் நல்லா உயர்ந்திருந்தாலும் செலவும் கூடியிருக்கே. என்ன காரணம்? ஆமா, செலவுகள் அதிகரிச்சிருக்கு, அது உண்மைதான். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செலவுகள் அதிகரிச்ச பிறகும் ரிசர்வ் வங்கி நம்ம மத்திய அரசுக்கு 2.69 லட்சம் கோடி உபரியா, அதாவது சர்ப்ளஸா கொடுத்திருக்கு. இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சாதன தொகை, ரெக்கார்ட் பிரேக்கிங் அமௌண்ட். இது ரிசர்வ் வங்கியோட நிதி நிர்வாக திறமையையும் அவங்களோட செயல்பாடுகள் எவ்வளவு லாபகரமா இருக்குங்கிறதையும் நல்லாவே காட்டுது. இது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல ஏதாவது எதிர்பாராத நிதி நெருக்கடி வந்தா சமாளிக்கிறதுக்காக அவங்களோட தற்செயல் நிதி, அதாவது கண்டின்ஜென்சி ஃபண்ட் கணக்குக்கு 44,861 கோடியை ஒதுக்கி இருக்காங்க. இது ஒரு புத்திசாலித்தனமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னே சொல்லலாம். அடங்கப்பா, 2.69 லட்சம் கோடி உபரியா? இது நிஜமாவே பெரிய விஷயம்தான். சரி, அடுத்ததா மக்கள் பணத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, அதாவது ஜிடிபில புழக்கத்துல இருக்கிற பணத்தோட விகிதம், இந்த கரன்சி டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்வாங்களே, அது 11.2% குறைஞ்சிருக்குன்னு தெரியுது. அப்போ மக்கள் ரொக்க பணத்தை கம்மியா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? டிஜிட்டல் மயம் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சா? என்ன நினைக்கிறீங்க? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஜிடிபியோட ஒப்பிடும்போது பணப்புழக்கத்தோட விகிதம் குறைஞ்சிருந்தாலும் புழக்கத்துல இருக்கிற பணத்தோட மொத்த மதிப்பு, அதாவது வேல்யூ 5.8% அதிகரிச்சிருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், யூபிஐ எல்லாம் ஒரு பக்கம் வேகமா வளர்ந்தாலும் ரொக்க பணத்தோட தேவை இன்னும் வலுவா இருக்கு, குறையல. முக்கியமா கிராமப்புறங்கள்ல, சிறு வணிகங்கள்ல ரொக்கம்தான் இன்னும் முக்கியமா இருக்கு. நம்மில் பலரும் யூபிஐ பயன்படுத்தினாலும் சில கடைகள்ல, குறிப்பா சின்ன ஊர்கள்ல இன்னும் ரொக்கம் கேட்பதை பாக்குறோம் இல்லையா? ஆமா ஆமா, அதுதான் இந்த தரவுலையும் தெரியுது. குறிப்பா 500 ரூபாய் நோட்டு தான் மதிப்பிலும் சரி புழக்க எண்ணிக்கையிலும் சரி முதலிடத்துல இருக்கு. ஓ, அப்படியா? ரொக்கப்புழக்க விகிதம் குறைஞ்சாலும் மதிப்பு உயர்ந்திருப்பது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா நீங்க டிஜிட்டல் பக்கம் வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்குன்னு சொன்னீங்களே, அத பத்தி? ஆமா,
அதுவும் மறுக்க முடியாத உண்மை. சில்லறை டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், அதாவது நம்ம ரீட்டைல் டிரான்சாக்ஷன்ஸ், மதிப்பளவுல 17.9% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 35% அதிகரிச்சிருக்கு. இதுல யூபிஐயோட பங்கு மிக மிக முக்கியமானது. அது மட்டும் இல்லாம ரிசர்வ் வங்கியோட டிஜிட்டல் ரூபாய், சிபிடிசின்னு சொல்றாங்களே, ஆமா, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. அதேதான். அதோட பயன்பாடும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதோட புழக்க மதிப்பு, அதாவது புழக்கத்துல இருக்கிற டிஜிட்டல் ரூபாயோட வேல்யூ 334% அதிகரித்து 1016.5 கோடியே எட்டியிருக்கு. இது ஆரம்ப நிலைதான்னாலும் இந்த வளர்ச்சி வேகம் கவனிக்கத்தக்கது. இதிலிருந்து நமக்கு தெரியறது என்னன்னா, இந்தியாவுல ஒரே நேரத்துல 2 போக்குகள் நடக்குது. ரொக்க பணமும் தேவைப்படுது, டிஜிட்டல் பணமும் அதிவேகமா வளருது. இது நம்ம நாட்டு மக்களோட பலதரப்பட்ட நிதி தேவைகளை காட்டுதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த கரன்சி நோட்டுல அச்சடிக்கிறது, நிர்வகிக்கிறதுக்கெல்லாம் கணிசமா செலவாகுமே. குறிப்பா கரன்சி அச்சிடும் செலவு பத்தி உங்க குறிப்புகள்ல இருக்கு. 2025 நிதியாண்டுல, அதாவது FY25ல நோட்டு அச்சடிக்க மட்டும் 6373 கோடி செலவாகிருக்குன்னு சொல்லுது. இது போன வருஷத்தை விட 25% அதிகம்னு சொல்லப்படுது. ஏன் இவ்ளோ அதிகரிப்பு? ஆமா, இந்த செலவு அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் ஒரு பக்கம் புதிய நல்ல சுத்தமான நோட்டுகளுக்கான தேவை அதிகரிச்சது, இன்னொரு பக்கம் பழைய கொஞ்சம் சேதமடைஞ்ச நோட்டுகளை புழக்கத்திலிருந்து எடுத்துட்டு பதிலா புது நோட்டுகளை விநியோகிக்க வேண்டியிருந்ததும் தான். ஆனா கரன்சி மேலாண்மையில இன்னொரு கவலை அளிக்கிற விஷயம் இருக்கு. அது கள்ள நோட்டுகள். குறிப்பா 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் கண்டுபிடிக்கப்படுவது 37.3% அதிகரிச்சிருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய உயர்வு. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படியா? 37%? ஆமா, அதே போல 200 ரூபாய் கள்ள நோட்டுகளும் 13.9% அதிகரிச்சிருக்கு. மத்த மதிப்பு நோட்டுகள்ல கள்ள நோட்டு புழக்கம் குறைஞ்சிருந்தாலும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது ஒரு தொடர் பிரச்சனையா இருக்கு. அப்படியானால் இந்த கள்ள நோட்டு பிரச்சனைக்கும் அச்சிடும் செலவு அதிகரிப்புக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதா, இல்லனா புதிய நோட்டுகளின் தேவையே முக்கிய காரணமா? ரெண்டுமே ஓரளவுக்கு காரணம்னு சொல்லலாம். கள்ள நோட்டு அதிகமா வந்தா அதை எதிர்கொள்ள சில பாதுகாப்பு அம்சங்களை இன்னும் மேம்படுத்த வேண்டியிருக்கும். அது செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த முறை செலவு அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் புதிய நோட்டுகளுக்கான பொதுவான தேவை அதிகரிப்பு மற்றும் பழைய நோட்டுகளை மாற்றி அமைத்ததுதான்னு ரிசர்வ் வங்கியே சொல்லியிருக்கு. ஆனாலும் கள்ள நோட்டு புழக்கம் அதிகரிப்பது பொருளாதாரத்துக்கு நிச்சயம் நல்லதில்ல. அதை தடுக்க தொடர் நடவடிக்கைகள் தேவைதான். சரி, புரியுது. இப்ப மறுபடியும் ரிசர்வ் வங்கியோட சொத்துக்கள் பக்கம் வருவோம். நீங்க ஆரம்பத்துல தங்க கையிருப்பு மதிப்பு 52% அதிகரிச்சிருக்குன்னு சொன்னீங்க. குறிப்புகள்ல பார்த்தா ரிசர்வ் வங்கி போன வருஷம் மட்டும் 54 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தங்கத்தை வாங்கியிருக்குன்னு தெரியுது. இது பெரிய அளவில்லையா? ஆமாம், ரொம்ப பெரிய அளவு. அதோட மதிப்பு அடிப்படையில பார்த்தா ரிசர்வ் வங்கியோட மொத்த தங்க கையிருப்பு இப்போ 4.32 லட்சம் கோடி மதிப்புக்கு உயர்ந்திருக்கு. இது ஒரே வருஷத்துல 57%க்கும் அதிகமான மதிப்பு ஏற்றம். இது ஏன் முக்கியம்னா, உலக அளவுல பொருளாதாரத்துல ஒரு ஸ்திரமற்ற தன்மை நிலவும் போது பெரும்பாலான மத்திய வங்கிகள் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடா பாக்குறாங்க. ஓஹோ. தங்கத்துக்கு எப்பவும் ஒரு மதிப்பு இருக்கு. அது பணவீக்கத்துக்கு எதிரா ஒரு நல்ல பாதுகாப்பு கவசமா செயல்படும். அதனால ரிசர்வ் வங்கியோட இந்த நடவடிக்கை உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ராஜதந்திரமான முடிவுன்னு சொல்லலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். அப்படியானால் ஆரம்பத்துல நீங்க சொன்ன உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளை மனதில் வைத்துதான் இந்த தங்க முதலீடு அதிகரிக்கப்பட்டிருக்கா? அதுவும் ஒரு முக்கியமான காரணம்னு நம்பலாம். மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் உலக பொருளாதாரம் ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கும்போது தங்கத்தோட அந்த பாதுகாப்பு தன்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது அவங்களோட ஒட்டுமொத்த கையிருப்பையும் வலுப்படுத்தும். இது தெளிவா புரியுது. தங்க முதலீடு, உபரி பரிமாற்றம்னு ரிசர்வ் வங்கியோட செயல்பாடுகளை பார்த்தோம். இப்ப வங்கித் துறையில நடந்த சில குறிப்பிட்ட மாற்றங்களை பத்தி பேசலாம். ரிசர்வ் வங்கி சில முக்கிய ஒப்புதல்களை கொடுத்திருக்குன்னு தெரியுது. கூட்டுறவு வங்கிகள் இணைப்பு ஒரு பக்கம், அப்புறம் பெரிய தனியார் வங்கிகள் சம்பந்தப்பட்ட நகர்வுகளும் நடந்திருக்கு போல. முதல்ல இந்த கூட்டுறவு வங்கி இணைப்பு பத்தி சொல்லுங்களேன். ஆமா, பெங்களூருவை சேர்ந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் வங்கி ஒன்னு இருக்கு. அதையும் மகாராஷ்டிராவை தலைமையிடமாக கொண்ட காஸ்மாஸ் கோஆபரேட்டிவ் வங்கியையும் இணைக்கிறதுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி கொடுத்திருக்கு. ரிசர்வ் வங்கி வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949 இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த இணைப்புக்கு ஒப்புதல் அளித்துள்ளது.
இந்த இணைப்பு ஜனவரி 6, 2025 நடைமுறைக்கு வந்துடுச்சு. ஓ, அப்போ இது ஏற்கனவே நடந்துடுச்சு. ஆமா, நடைமுறைக்கு வந்துடுச்சு. இதனால நேஷனல் வங்கியோட 13 கிளைகளும் பெங்களூர்ல 12, மைசூர்ல 1 இனிமே காஸ்மாஸ் வங்கியோட கிளைகளா செயல்படும். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காஸ்மாஸ் வங்கி போன நிதியாண்டிலேயே, அதாவது மார்ச் 2024ல மும்பையைச் சேர்ந்த மராத்தா சஹகாரி வங்கி அப்புறம் சாஹேப்ராவ் தேஷ்முக் சஹகாரி வங்கி இந்த 2 வங்கிகளையும் தன்னோட இணைச்சுக்கிட்டாங்க. சோ இது காஸ்மாஸ் வங்கி தொடர்ந்து விரிவடைஞ்சிட்டு வரத காட்டுது. ஓகே ஓகே. அடுத்து HDFC சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்புதல். அது என்ன? அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க நகர்வு தான். HDFC வங்கி மற்றும் அதோட குழும நிறுவனங்கள் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட், லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. அந்த நிறுவனங்கள்லாம் சேர்ந்து 3 மற்ற வங்கிகள்ல, அதாவது கோடக் மஹிந்திரா வங்கி, AU ஸ்மால் ஃபினான்ஸ் வங்கி, அப்புறம் கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் வங்கி, இது ஒவ்வொன்றிலையும் 9.5% வரைக்கும் பங்குகளை வாங்கிக்க ரிசர்வ் வங்கி அனுமதி கொடுத்திருக்கு. இந்த அனுமதி ஜனவரி 2, 2026 வரைக்கும் செல்லுபடியாகும். இது வங்கித்துறையில முதலீடுகள் அதிகரிக்கவும் ஒரு சில ஒருங்கிணைப்புகளுக்கும், அதாவது கன்சாலிடேஷனுக்கும் வாய்ப்பு இருக்கிறத காட்டுது. சரி, இந்த நிதி வங்கி சார்ந்த தகவல்களை தாண்டி நீங்க பகிர்ந்த குறிப்புகள்ல சில பொதுமான நடப்பு நிகழ்வுகளும் இருந்தன. அதையும் சும்மா பாத்திரலாம். 2025 குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா யார் வராங்க? இந்த முறை அந்த கௌரவம் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியான்டோவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓ, இந்தோனேஷியா அதிபரா? ஆமா, இந்தோனேஷியா பத்தி உங்களுக்கு தெரியும். நம்ம அண்டை நாடுதான். தலைநகர் ஜகார்த்தா. நாணயம் ருப்பியா. அடுத்து பிரவாசி பாரதிய திவாஸ் 2025 பத்தி என்ன தகவல் இருக்கு? இது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான 18வது மாநாடு. ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கி ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர்ல நடக்கப்போகுது. இந்த வருஷத்தோட மைய கருத்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு புலம்பெயர் இந்தியர்களின் பங்களிப்பு, அதாவது த டயாஸ்போராஸ் கான்ட்ரிபியூஷன் டு அ விக்சித் பாரத். நம்ம நாட்டின் வளர்ச்சியில வெளிநாடு வாழ் இந்தியர்களோட பங்களிப்பு எவ்வளவு முக்கியங்கிறத இது வலியுறுத்துது. சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த சிக்கலான நிதி நிலவரங்களையும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளையும் ரிசர்வ் வங்கியும் மற்ற வங்கிகளும் எப்படி சமாளிக்கிறாங்க? ஏன்னா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு பத்தியும் சில தகவல்கள் இருந்தது. அது எப்படி இது கூட பொருந்தது? அது ஒரு நல்ல கேள்வி. நிச்சயமா இவ்ளோ பெரிய அளவிலான பணப்பரிவர்த்தனைகள், சிக்கலான நிதி தொடர்புகள், இந்த கள்ள நோட்டு மாதிரி பிரச்சனைகள்னு வரும்போது தொழில்நுட்பத்தோட உதவி இல்லாம சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க குறிப்புகள்ல குறிப்பிட்ட மாதிரி AI இப்போ பல துறைகள்ல பயன்படுத்தப்படுது. குறிப்பா ரிசர்வ் வங்கியே சில பணிகளுக்கு AI பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறதா தெரியுது. ஃபெடரல் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா போன்ற வங்கிகளும் வாடிக்கையாளர் சேவைக்கு, அப்புறம் கடன் மதிப்பீடு செய்ய, மோசடி தடுப்புக்கு, ஃப்ராட் டிடெக்ஷன் மாதிரியான விஷயங்களுக்கு AI பயன்படுத்துறாங்க. அப்படியா? ஆமா, இது மட்டும் இல்ல, உலக சுகாதார அமைப்போட சாரான்னு ஒரு AI இருக்கு, ஆரோக்கிய உதவிக்கு. நம்ம ககன்யான் விண்வெளி திட்டம் பல மொழிகள தகவல்களை தர பாஷினி திட்டம்னு அரசாங்க அளவுலயும் AI பயன்பாடு வந்துகிட்டு இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, நிதித்துறை உட்பட பல துறைகள்ல முடிவெடுக்கிறதுக்கும் செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்கும் AI ஒரு முக்கியமான கருவியா மாறிட்டு வருது. இது ஒரு வளர்ந்து வரும் போக்கு. இது நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு நாம ரிசர்வ் வங்கியோட வலுவான நிதிநிலை, அது அரசுக்கு கொடுத்த அந்த சாதனை உபரி தங்கம் கையிருப்ப அதிகரிச்சது மாதிரியான முக்கிய விஷயங்களை பார்த்தோம். அதே நேரம் இந்த ரொக்க பணத்தோட தேவை குறையாம இருக்கிறதும், டிஜிட்டல் பணம் அதிவேகமா வளர்றதுங்கிற அந்த இரட்டை போக்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். கள்ள நோட்டு பிரச்சனையோட தீவிரத்தையும், வங்கி துறையில நடக்கிற இணைப்பு, முதலீடு நகர்வுகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கிய நடப்பு நிகழ்வுகள், ஏன் AI கூட எப்படி இதுல ஒரு பங்கு வகிக்குதுன்னு ஒரு பார்வை பார்த்தோம். ஆமா, இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது இந்திய பொருளாதாரம் ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் சவாலான கட்டத்துல இருக்குன்னு தெரியுது. உங்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் ஒரு இறுதி சிந்தனை இதுதான். இந்த டிஜிட்டல் பணம் மற்றும் புழக்கத்தில் உள்ள கரன்சி, இது ரெண்டும் ஒரே நேரத்தில் வளர்ந்து வருது இல்லையா? இது இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு நிதி தேவைகளை பற்றி நமக்கு என்ன சொல்கிறது? மேலும் இந்த வளர்ந்து வரும், சில சமயம் ஒன்றுக்கொன்று முரணாகவும் தோன்றும் தேவைகளை ரிசர்வ் வங்கி எதிர்காலத்தில் எவ்வாறு தொடர்ந்து சமநிலைப்படுத்தலாம்? இதை நீங்க யோசித்து பாருங்க. இந்த டிஜிட்டல் பணம் மற்றும் புழக்கத்தில் உள்ள கரன்சி ஆகிய இரண்டின் ஒரே நேரத்து வளர்ச்சி இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு நிதி தேவைகளை பற்றி நமக்கு என்ன சொல்கிறது? மேலும் இந்த வளர்ந்து வரும் தேவைகளை ரிசர்வ் வங்கி எதிர்காலத்தில் எவ்வாறு தொடர்ந்து சமநிலைப்படுத்தலாம்? நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த விரிவான ஆய்வில் எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் இது போன்ற ஒரு ஆழமான அலசலுடன் சந்திப்போம்.